ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெட் ஆர் ஸ்லேட் எக்ஸாமில் பேப்பர் 1ல் 10th யூனிட்டில் பார்க்க போகிறோம் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் இன் ஏஷியன்ட் இந்தியா. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஏஷியன் இந்தியா பார்த்திங்கன்னா எஜுகேஷன்ன்றது ஏஷியன் இந்தியாவில் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3rd centuryயில் தான் பிசியில் தான் நமக்கு வந்தது. இது எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ட்ரைனிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜை பொறுத்து தான் அது இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா சேஜஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எஜுகேஷனே ஓரலாக தான் இருந்தது. சேஜஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அறிஞர் சொல்லுவாங்களா, அறிஞர் அண்ட் ஸ்காலர்ஸ் அவங்களாம் எப்படி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எஜுகேஷன் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓரல் பேஸ் பண்ணி தான் இருந்தது. அவங்க எப்படி எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம் லீவ்ஸ் இல்லையா, பனை ஓலை அண்ட் தென் பார்க்ஸ் ஆஃப் ட்ரீஸ், மரப்பட்டைகள் வச்சு தான் அவங்க எழுதுனாங்க. அப்படி தான் ஏஷியன்ட்டோடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது. இப்போ ஏஷியன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டமே யூஸ் பண்ணாங்க, ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஃபார்மல்னால் எப்படி இருக்கணும், இப்போ ஸ்கூல் டைமிங்னா அந்த டைமில் தான் அப்படி இருக்கிறது தான் ஃபார்மல். இன்ஃபார்மல்ன்றது எப்படி வேணால் இருக்கலாம், எந்த டைமில் எங்கே வேணாலும் உட்காந்து படிக்கலாம். அந்த மாதிரி 2 டைப் ஆஃப் சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஷியன் டைம்ஸில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷியன் டைப் டீச்சிங்னாவே பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஓரலாக தான் இருக்கும். இப்போ டீச்சர் பார்த்தீங்கன்னா ஓரலாக தான் அவங்களுடைய மெசேஜஸை கன்வே பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதை அப்சர்வ் பண்ணிக்கணும், அவங்க என்ன நடத்துகிறாங்கன்றதை ரிமெம்பர் பண்ணி மெடிடேட் மூலிமா அவங்க சொல்கிற கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஷியன் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஏன் இது தியரி மாதிரி சொல்கிறேன்னா, தியரியாக படித்தா தான் அவங்க எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளை அட்டன் பண்ண முடியும். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஷியன் டைம் இந்தியன் எஜுகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஏஷியன் இந்தியன் எஜுகேஷன் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எபிஸ்டமாலஜிக்கல் அண்ட் ஃபிலாசபிக்கலாக பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இந்த எபிஸ்டமாலஜிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் தியரி ஆஃப் நாலேஜை பேஸ் பண்ணி தான் நாலேஜை பேஸ் பண்ணி இருந்தது. ஃபிலாசபிக்கல்னால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தத்துவம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷனாகவே முக்கியமாக நமக்கு தேவைப்படுதுன்னா வேதாஸ் தான். வேதாஸ் முறையில் தான் இருந்தது. இந்த வேதாஸ் பார்த்தீங்கன்னா அதாவது முக்கியமானது, வேதாஸில் முக்கியமானது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா உபனிஷ் அண்ட் ஸ்மித்ரிஸ் அண்ட் தென் புராணாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது இல்லையா. இந்த உபனிஷ்னால் உபநிமிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிடதம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய இந்தியா இருக்குது இல்லையா, அதோடைய தத்துவத்தை படிக்க தான் பார்த்தீங்கன்னா உபநிஷ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்மித்ரிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா சமூக வாழ்க்கையும் அதுக்கான என்ன கட்டுப்பாடுகள் அண்ட் தென் என்னென்ன சட்ட திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு படிக்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்மித்ரிஸ் அண்ட் தென் புராணாஸ் தான் தெரியும், புராண கதையை பற்றி படிக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேதாஸ்னே இருந்தது. இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வேதாஸே நமக்கு இருந்துச்சு. ஓகே, டைப்ஸ் ஆஃப் வேதாஸ், இந்த 4 வேதா நமக்கு ஏற்கனவே தெரியும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேதா நமக்கு இருந்துச்சு, இஸ் ரிக்வேதா, சமவேதா, யஜுர்வேதா அண்ட் அதர்வ வேதா. இதை பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் வேதாஸ் இருந்துச்சு. இப்போ குருகுலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குருகுலா சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குருகுலா சிஸ்டம் தான் நம்ம மோஸ்ட்டாக ஏஷியன் இந்தியாஸில் ஃபாலோ பண்ணாங்க. இந்த குருகுலா சிஸ்டம்ஸ்லாம் அப்படின்னா டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, குருவா டீச்சர் சொல்லுவாங்க, சிஷ்யரா ஸ்டூடெண்ட், அதாவது 2 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல தங்கி அந்த எஜுகேஷனை கொடுக்குறது என்ன சொல்லலாம், குருகுலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு பிளேஸில் போய் ஸ்டூடெண்ட்ஸும் அங்கேயே தங்கிடுவாங்க, ஸ்டாஃபும் அங்கேயே தங்கி படிக்கிறது தான் குருகுலன்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிவ் டுகெதர், அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமூக நிலையை எதையுமே பொருட்படுத்தாமல் அவங்க ஒன்றா அந்த இடத்துல இருப்பாங்க. குருகுலாஸ்னாவே ஒரு இடத்துல படிக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஒரே இடத்துல தங்கி படிக்கிறது குருகுலம். மோஸ்ட்லி அந்த மாதிரி எஜுகேஷன்ஸ் தான் அப்போ இருந்தது. இப்போ வேதிக் எஜுகேஷன் தான் இம்பார்ட்டண்ட் ஏஷியன்ட் எஜுகேஷன்ஸு. இந்த கரிக்குலம் ஆஃப் வேதிக் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஓரலாக சொல்லி கொடுக்குறது, நெக்ஸ்ட் பார்த்தா சின்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்டன்னா திங்கிங் முறையில் இருக்கிற மெத்தட்ஸ். இந்த 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேதிக் எஜுகேஷனில் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மலாக தான் இருக்கும். இந்த வேதிக் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார்மல், அதாவது கரெக்டான டைம் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மல்
நார்மலாக தான் என்ன சொல்கிறோன்னு பார்த்தோன்னா உபநயா அப்படின்னு வந்து சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேதிக் எஜுகேஷன்லேயும் பார்த்தோம்னா அவங்க பேரண்ட்ஸை விட்டு வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்ஸு வீடியோ விட்டு வந்து தான் இங்கே வந்து படிக்கணும். இந்த இடத்துல மெயினாக இந்த வேதிக் எஜுகேஷனில் மெயினாக எதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரியா ஆர் செலிபேசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மச்சரின்னு தெரியும் இல்லையா, அன்மேரிட், கண்டிப்பாக வந்து அன்மேரிடாக இருக்கணும். அன்மேரிடாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தான் இந்த கரிக்குலமில் வந்து படிக்க முடியும். இந்த வேதிக் எஜுகேஷனில் கண்டிப்பாக வந்து பிரம்மச்சாரியாக தான் இருக்கணும். இப்போ இந்த வேதிக் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்து குருகுலாஸ், நம்ம குருகுலாஸ்னால் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு பாரிஷாத் சொல்லுவாங்க இல்லையா. அந்த பாரிஷாத் அப்படின்னா அகாடமிக், அந்த என்னென்ன படிக்கணும்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா பாரிஷாத். அண்ட் தென் சாமிலான்ஸ்னால் கான்ஃபரன்சஸ். இந்த 3 டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேதிக் எஜுகேஷன்ஸில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேதிக் எஜுகேஷனில் அட்வான்ஸு ஸ்டடியும் அண்ட் ரிசர்ச்சை பற்றியும் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த அட்வான்ஸ் ஸ்டடியும் அண்ட் தென் ரிசர்ச்சை பற்றி படிக்கிறதா என்ன சொல்லுவோன்னா பிராமண ரிக்வேதாவில், அது ரிக்வேதாஸில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பிராமண சங்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிராமண சங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஏ அட்வான்ஸ் ஸ்டடி அண்ட் தென் ரிசர்ச்னு அர்த்தம். இந்த அகாடமிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அகாடமிக்ஸ் என்ன சொல்லணும், பாரிசாத் சொல்லணும் இல்லையா. இந்த அகாடமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாரிசாத் இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தோன்னா பாஞ்சால பாரிஷாத் அண்ட் தென் உபனிஷத். இந்த உபநிஷத்தை பார்த்தோம்ல இசை தமிழ் இலக்கியம் பற்றி சங்ககால இலக்கியம் பற்றி படிக்கல, அதை பேஸ் பண்ணி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர்ணாஸும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க டூரிங் வேதிக் பீரியடில். எந்த மாதிரி டைப் ஆஃப் வர்ணா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எதை லைக் பண்ணுறாங்களோ அந்த டைப் ஆஃப் வர்ணாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வர்ணா வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. வர்ண பிராமன் அண்ட் தென் சக்ஷியா, வைஷ்யா அண்ட் தென் சூத்ரா. இது பற்றி பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் வர்ணா வந்து இங்கே இருக்குது. இது வந்து வேதிக் எஜுகேஷன்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போது பார்த்தீங்கன்னா சுட்ராஸ். இந்த சுட்ராஸ்ன்றது என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து இந்த வேதிக் லிட்ரேச்சரே வந்து பார்த்திங்கன்னா சுட்ராஸை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இந்த சுட்ராஸ் அப்படின்னாவே நான் பார்த்தா ரிட்டன் ஒர்க்கில் இருக்கும், அதான் வந்து சுட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜெயினிசம் பற்றி, புத்திசம் பற்றி அண்ட் தென் ஹிந்துசம் பற்றி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஒர்க்கில் இருக்கும், அதான் பேசிக்காக சுட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 BC அண்ட் 200 BC வரைக்கும் நமக்கு வந்து இருந்துச்சு. இப்போ இந்த சுட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயிலே 6 டிவிஷன்ஸாக வந்து இது வந்து பிரிஞ்சிருக்கு. அதுதான் என்ன சொல்லணும்னா வேதங்காஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். வேடன்காஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இந்த என்டையர் சுத்ரா லிட்ரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 6 டிவிஷனாக பிரிச்சிருக்கு. அந்த டிவிஷன்ஸை நம்ம என்ன சொல்லணும்னா வேடங்காஸ், அந்த 6ஆக பிரிச்சிருக்கு இல்லையா, அதில் வேதங்காஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமாயண அண்ட் மகாபாரதம் பார்த்திங்கன்னா மெயின் எபிக்ஸ் ஆஃப் ஏஷியன் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ராமாயண அண்ட் மகாபாரதா பார்த்திங்கன்னா மெயின் எபிக்ஸாக வந்து இருந்தது. இப்போ வந்து சூட்ராஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு, நம்ம வேதிக்கும் பார்த்தாச்சு. இப்போ புத்திசமோடைய பார்க்க போகிறோம். புத்திஸ்ட்டு. இப்போ புத்திஸ்டோடைய மெயின் எய்ம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா சீஃப் எய்ம், அதான் முக்கியமான எஜுகேஷன் எதுக்காக பார்த்திங்கன்னா டு அட்டைன் சால்வேஷனாக முக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, முக்தி. அந்த முக்தி அடையிறதுக்கான நிலையை கொண்டு வரது தான் பார்த்திங்கன்னா இதோட மெயின் எஜுகேஷன் சீஃப் எஜுகேஷனாகவே இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் புக் படிக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில். இதில் என்னென்ன மெயின் சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த புத்திஸ்டம்கிட்ட படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சட்டாண்டா, வினாயா அண்ட் தென் தம்மா. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை வந்து இவங்க கண்டிப்பாக இந்த புத்திஸ்டில் வந்து படிக்கணும். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. சட்டாண்டா, வினாயா அண்ட் தென் தர்மா. இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானதாக இந்த புத்திஸ்டில் வந்து பார்க்கப்பட்டுச்சு. இந்த சட்டாண்டா அப்படின்னு பார்த்தோன்னா சட்டாண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கிரிப்டத்தை பற்றி படிக்க தான் பார்த்தீங்கன்னா இந்த சட்டாண்டா சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வினாயா அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளினை பற்றி படிக்கிறது. இது வந்து ஸ்கிரிப்ட் பற்றி படிக்கிறது, இது வந்து டிசிப்ளினை பற்றி படிக்கிறது. அண்ட் தென் தம்மான்றது எதை பற்றி படிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆஃப் புத்தா, அந்த புத்த மதத்தை வளர்க்குறது, அந்த புத்திசமத்தை ஹையாக கொண்டு வரது, அந்த மாதிரி படிக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா தம்மா. இந்த 3 சப்ஜெக்ட் வந்து மெயின் சப்ஜெக்டாக புத்திஸ்டில் வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங், வீவிங், பிரிண்டிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா
ஸ்கெட்சிங் அண்ட் தென் மெடிசன் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா அதர் சப்ஜெக்ட் ஆஃப் புத்திஸ்ட் எஜுகேஷனில் வந்து இருந்தது. இந்த மெயின் எய்ம் ஆஃப் புத்திஸ்ட் எஜுகேஷன் சீஃப் எய்ம் வந்து பார்த்திங்கன்னா சால்வேஷன் முக்தி அடையிறது. மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பியூரிட்டி ஆஃப் கேரக்டர், அது அவங்க அந்த கேரக்டர் வந்து பியூரிட்டியாக கொண்டு வரதான் பார்த்திங்கன்னா புத்திஸ்டோட மெயின் எஜுகேஷன். இங்கே புத்திஸ்ட் எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா முக்கியமானது ஒன்று இருக்குது. அதாவது மாதம் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரட்டிப்படா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மாதம் முடியதில் பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மந்த்லேயும் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பார்த்திங்கன்னா அங்கே படித்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆவாங்க. இந்த அசம்பிள் ஆகி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த அசம்பிளிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் புத்திஸ்ட் எஜுகேஷனில் இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஹையர் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்களதில் புத்திசமில் ஹையர் எஜுகேஷன் என்னென்ன இந்த ஹையர் எஜுகேஷன் இருந்தது, ரிலிஜியன், ஃபிலாசபி, மிலிட்ரி சயின்ஸு, மெடிஷன் அண்ட் அதர் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து புத்திசமத்தில் தாட் பண்ணாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தக்ஷஷீலா, இந்த தக்ஷஷீலாவில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையுமே வந்து புத்திசம் இருக்கும். தக்ஷஷீலா பார்த்தீங்கன்னா மெயினாக இருந்தது புத்திசம் பற்றி சொல்கிறதுல. இந்த தக்ஷஷீலாவை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இது ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷஷீலாவை ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம முக்கியமான இதுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். மெயின் எஜுகேஷனல் சென்டர்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் ஏஷியன் இந்தியா. நம்மளுடைய ஏஷியன் இந்தியாவில் என்னென்ன சென்டர்ஸ் இருந்தது, யூனிவர்சிட்டிஸ் இருந்ததுன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி ஏஷியன் இந்தியாவோட எஜுகேஷன் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா வேதிக் அண்ட் பிராமினல் எஜுகேஷனில் தான் இருந்தது. அது ரெண்டுமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு குருகுலாஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து 2 எஜுகேஷனுமே இருந்தது. இப்போ தான் முக்கியமான டாபிக், இல்லைன்னா நிறைய கொஷின்ஸ் வரலாம். இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது சம் இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் ஆஃப் லேர்னிங் ஆஃப் த புத்திஸ்ட் பீரியட். புத்திஸ்ட் பீரியடில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தக்ஷிலா, நலந்தா, வலாபி, விக்ரமஷீலா, ஓடண்டபுரி, நதியா, மிதிலா அண்ட் தென் ஜெகன்தாலா. இதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஸ்டியூஷன்ஸ். நம்ம வந்து ஒன்று ஒன்றா இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து தக்ஷீலா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தக்ஷஷீலா ஆர் தக்ஷீலா அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். தக்ஷீலா வந்து சென்டர் ஆஃப் லேர்னிங்கு. இதை மோஸ்ட்லி எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புத்திசம் தான் பேஸ் பண்ணி இருக்கும். இது எந்த இடத்துல சிச்சுவேட்டட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 20 மைல்ஸ், அதாவது வெஸ்ட் ஆஃப் ராவல்பிண்டி. வெஸ்ட் ஆஃப் ராவல்பிண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 20 மைல்ஸ் தூரத்தில் இருக்குது. அண்ட் தென் தக்ஷஷீலா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கேபிட்டல் ஆஃப்னா காந்தார் கிங்டம்க்கு கேபிட்டல். தக்ஷஷீலா வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷீலான்றது காந்தார் கிங்டத்துக்கு கேடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால்மீகி ராமாயணில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா பிரின்ஸ் 36 பரத்ன்ற பிரின்ஸ் இருக்கார்ல 36, அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருந்தார். அவருடைய பையன் தக்ஷாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரிட்டரிக்கு, இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ரூலராக அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுறாரு. தக்ஷஷீலா வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன்ட் இந்தியன் யூனிவர்சிட்டி. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நவ் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் பாகிஸ்தானில் வந்து இந்த தக்ஷஷீலா யூனிவர்சிட்டி வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 68 சப்ஜெக்ட் வந்து தாட் பண்ணுறாங்க. இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா 68 சப்ஜெக்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஓகேவா. நவ் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷஷீலா வந்து நார்த் வெஸ்டர்ன் பாகிஸ்தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஆர்ச்சியாலஜிக்கல் சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யாருன்னா யுனெஸ்கோ வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு 1918 பார்த்தீங்கன்னா இது வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ தக்ஷஷீலா யூனிவர்சிட்டிக்கு நம்ம வரணும்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து 16 இயர்ஸ் இருக்கணும். 16 இயர்ஸ் இருந்தால் தான் இங்கே வந்து அட்மிஷன் வந்து போட முடியும் தக்ஷஷீலாவில். இப்போ இந்த தக்ஷஷீலா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இயர்லிஸ்ட் புத்திஸ்ட் சென்டர் ஆஃப் லேர்னிங் பண்ணுறோம். இதில் யாரெல்லாம் கிராஜுவேட்ஸ், அதாவது இதில் கிராஜுவேட் பண்ண முக்கியமான ஆள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சாணக்கியா, பனினி, சராக்கா, விஷ்ணு சர்மா, ஜீவிகா, இவங்களாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெல் கிராஜுவேட்ஸ் பண்ணாங்க. இப்போ இவங்கள பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுலேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. இப்போ வந்து இவங்க வந்து எதெல்லாம் ஃபேமஸில் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஓரலாக ஒரு இது பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனினின்றது பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் கிராமர் கிராமர் எழுதுவர், சான்ஸ்கிரிட்டில் கிராமர் எழுதுகிறவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டத்யாயி அப்படின்றத ஒரு ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு.
அண்ட் தென் சாணக்கியா நமக்கு தெரியும் இஸ் த ஆத்தர் ஆஃப் அஸ்தசாஸ்திரா, ஆல்சோ நோன் அஸ் கௌட்டில்யா. இவர் வந்து அஸ்தசாஸ்திராவுடைய ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா யார், நம்ம சாணக்கியா. இந்த ஜீவிகான்றது பார்த்தா ஃபாதர் ஆஃப் புத்திஸ்ட் மெடிசன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல், அதை யாருக்கு இருந்தார்னா லார்ட் புத்தா அண்ட் தென் கிங் பிம்பிசாராக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபிசியசியனாக இவர் வந்து ஜீவிகா வந்து இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் புத்திசம் மெடிசன் வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சராக்கா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனதர் இம்பார்ட்டன்ட் நலாந்தா யூனிவர்சிட்டி. இந்த நலாந்தா யூனிவர்சிட்டின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தக்ஷஷிலாவும் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி தான், நலாந்தாவும் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி. நலாந்தா தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இன் ஏஷியன்ட் இந்தியாவில். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. பீகார்லேருந்து பார்த்தோம்னா 40 மைல் தூரத்தில் சவுத் வெஸ்ட் ஆஃப் மாடர்ன் பாட்னாலே இருக்குது. அண்ட் தென் 7 miles ஆஃப் நார்த் ஆஃப் ராஜ்கிரிஹா அப்படின்ற இடத்துலையும் வந்து இந்த நலாந்தா யூனிவர்சிட்டி வந்து இருக்குது. 50 miles ஆஃப் பாட்னா இருக்குயா. இது வந்து பார்த்திங்கன்னா இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா இது ஃபேமஸ் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் நார்த்தன் இந்தியாவில் பேஸ் பண்ணியிருக்கோம். நலாந்தாவுடைய டைமிங் அப்படின்னு பார்த்தோன்னா 427 BCE to 1197. இதுதான் பார்த்தீங்கன்னா நலாந்தா யூனிவர்சிட்டிய பீரியட் டைமு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5th centuryல எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நம்ம தக்ஷஷிலா யூனிவர்சிட்டியும் பார்த்தீங்கன்னா 5th century தான் நமக்கு வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா புத்திஸ்ட் ஸ்டடிக்காக யூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆர்ட்ஸு, மெடிசன், மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, பொலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல நலாந்தாவில் நமக்கு வந்து டிக்ளேர் பண்ணாங்க. நலாந்தாஸ் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ சென்டர் ஆஃப் லேர்னிங், புத்திஸ்ட் சென்டர் ஆஃப் லேர்னிங். ஒன் ஆஃப் த தக்ஷஷிலாவும் புத்திஸ்ட்டு தான், நலாந்தாவும் பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நலாந்தா வந்து யார் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க பார்த்தோன்னா கிங்ஸ் ஆஃப் குப்தா. கிங்ஸ் ஆஃப்ன்ற குப்தா வந்து பார்த்தா குமரகுப்தா 1 தான் பார்த்திங்கன்னா இந்த நலாந்தாவை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணது. இவங்க வந்து பாலா எம்பையரில் சேர்ந்தவங்க. எந்த பீரியடில் பார்த்திங்கன்னா 414 to 448 AD வந்து இது வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிக்கே ஒரே ஒரு வால் தான் இருக்கும், பிக் அண்ட் ஸ்ட்ராங் ஒன், ஒரே ஒரு கேட் தான் மட்டும் இருக்கும். இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா 9 story லைப்ரரிஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா டார்மிட்டரிஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ரூமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ரூமு லைப்ரரிஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்லீப்பிங் ரூம் இருக்குது. அங்கே அரௌண்டாக பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 2,000 ப்ரொஃபஸர்ஸ் தங்குற மாதிரி தான் அந்த யூனிவர்சிட்டி வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் பிலிகிரிம் இருக்கிறவருக்கு இல்லையா, அந்த சைனீஸ் பிலிகிரிம் இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா ஜுவான்சாங் இப்படியும் போடுறாங்க. சில பேர் வந்து ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா இப்படியும் போடுறாங்க, ஜுவான்சாங் அவர் பேர். இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். ஜுவான்சாங் இவர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7th century வந்தார். 7th century வந்தவர் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இங்கே இருந்தார். 5 years ஃபார் 5 years அவர் தாட் பண்ணார், நடத்தினார், படித்தார். அண்ட் தென் படிக்கவும் செஞ்சார். அண்ட் தென் தாட்டும் பண்ணார். 5 years அங்கே இருந்தார் 7th century. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நலாந்தா யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 years இருக்கணும். கண்டிப்பாக இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் தான், அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் நலாந்தா யூனிவர்சிட்டியில் போக முடியாது. நம்ம சைனீஸ்க்கு இதுவே பார்த்திங்கன்னா ஒரே கஷ்டப்பட்டு தான் உள்ளே போனார். இது வந்து பார்த்திங்கன்னா 700 years வந்து இருந்தது. 5th and 12th centuries இருந்தது. இதுவும் புத்திஸ்டம் சொன்னோம் இல்லையா. இந்த லைப்ரரியில் பார்த்தோன்னா 9 million மேனோஸ்கிரிப்ட்ஸ் இருந்தது. மேனோஸ்கிரிப்ட்ஸ்னால் ஹேண்ட் ரிட்டன் இருக்கும் இல்லையா, அந்த மேனோஸ்கிரிப்ட்ஸ் இருந்தது. இதை வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கான்குவரை சேர்ந்த பஹிச்சியார் கில்சி அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா 12th century இந்த லைப்ரரியை கொளுத்தி விட்டுட்டார், இந்த யூனிவர்சிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வலாபின்றது பார்த்திங்கன்னா இன்னொரு புத்திஸ்ட்டு தான். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெய் டார்கா கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 475 to 775 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஹையர் குவாலிட்டி எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் வந்து இங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிராஜுவேட் எல்லாமே இருந்துச்சு. இந்த
வலாபியில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி நம்ம பார்க்க போகிறது விக்ரமஷீலா. இதுவும் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இதை யார் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா தர்மபாலா. அதான் பாலா டைனஸ்டின்னா பாலா பரம்பரையை சேர்ந்தவர் 8th centuryயில் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் மஹதாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பேங்க் ஆஃப் த ரிவர் கேஞ்சஸ். இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கணும். பேங்க் ஆஃப் த ரிவர் கேஞ்சஸ்னாவே விக்ரமசீலா அந்த இடத்துல தான் அது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 108 ஸ்காலர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இன்சார்ஜுக்காக. அந்த ஆச்சாரியாஸ் இருக்காங்க. 6 அடிஷ்னல் பண்டிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்காக இருக்காங்க. இதில் வந்து 144 பர்மனெண்ட் ஸ்காலர்ஸ் இருக்காங்க. என்னென்ன மெயின் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக், ஃபிலோசஃபி, டான்ட்ரா, சாஸ்திரா அண்ட் காரம் கண்டா இதுதான் இருக்குது. சாஸ்திராவும் அண்ட் தென் டான்ட்ராவும் சாஸ்திராவும் பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இங்கே வந்து இது பண்ணாங்க. இதில் முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா விக்ரமஷீலா என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கான்வெகேஷன் சொல்கிறோம் இல்லையா, கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எப்போன்னா ரூல்ஸ் ஆஃப் பெங்காலில் இருக்கும்போது அந்த ரூல்ஸ் வந்தது. அது பேர் தானே சமவர்தனா. இந்த கான்வெகேஷன் பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சமவர்தனா. இது வந்து இந்த விக்ரமஷீலா யூனிவர்சிட்டியில் தான் கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்ரமஷீலா யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா யார் அழித்தாங்கன்னா யார் வந்து நம்மளுடைய நலாந்தா யூனிவர்சிட்டி அழித்தாரோ அதே வந்து பகத்சியார் கில்ஜி தான் வந்து பார்த்திங்கன்னா 1203 ADயில் விக்ரமஷீலா யூனிவர்சிட்டியும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மித்திலா. இந்த மித்திலான்றதுன்னு பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா பிராமினல் சிஸ்டம் தான் இருந்தது. இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, இது ஞாபகம் வச்சுன்னா விடிகா. இந்த மித்திலாவுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா விடிகா. இது வந்து ரிலீஜியஸ் கான்ஃபரன்சஸ்லாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா ராஜா ஜனாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ரிலீஜியஸ் டிஸ்கஷன்ஸ் இருந்துன்னா ரிஷிஸ் அண்ட் பண்டிட்ஸ் தான் வந்து அவங்க தான் வந்து ரிலீஜியஸ் டிஸ்கஷன்ஸ் தான் பண்ணுவாங்க. இதோடைய எங்கே இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா கணேஷா உபாதியா. இது வந்து பார்த்திங்கன்னா நியூ லாஜிக் வந்து இந்த இடத்துல மித்திலான்றது ஞாபகம் வச்சுக்கணும். நவ்யா நயாயான்ற நியூ லாஜிக்கை கொண்டு வந்தாங்க. இது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு. 12th to 15th centuryயில் தான் இது வந்து மித்திலா வந்து இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா முகலாய எம்பையர் இருக்கார்ல அக்பர் தான் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தார். இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 இதுவாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நயாயா அண்ட் தென் டர்க்க சாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜூரியஸ் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி அந்த லாஜிக்கல் பற்றியுமே அது இருக்கும். நயாயான்றாவே நமக்கு என்ன மித்திலான்ற நேம் வந்து ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஒடன்டபுரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பீகாரில் தான் இருக்குது. இதில் வந்து 1000 மார்க்ஸ் இருக்காங்க. இது யார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணார் இல்லையா மித்திலாவும் அவர் தான் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணார். இந்த மித்திலா அண்ட் தென் விக்ரமஷீலாலாம் யார் பண்ணாரோ தர்மபாலா அவர் தான் இது வந்து மிக்சிலா வந்து அக்பர் வந்து பண்ணார். விக்ரமஷீலா அண்ட் தென் ஒடன்டபுரிலாம் பார்த்தீங்கன்னா தர்மபாலா தான் வந்து இது வந்து டேக் அவுட் பண்ணார். இது வந்து பார்த்தீங்கன்னா மகாதால தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா மகாதால தான் இருக்குது. 8th century எல்லாமே வந்து 8th centuryயில் தான் இந்த தர்மபாலா கொண்டு வந்தார். எது விக்ரமஷீலா அண்ட் தென் ஒடன்டபுரி அண்ட் தென் சோமோபோராவை பார்த்தாலும் இன்னொரு அனதர் வந்து யூனிவர்சிட்டி அதுவும் வந்து அவர் தான் பண்ணார். இதில் வந்து 12,000 ஸ்டூடெண்ட்ஸு. இதையே யார் அழித்தாங்கன்னா அழித்தது எல்லாமே வந்து இந்த பாக்ட்ரியார் கில்ஜி தான் அழித்தது. ஓகேவா, இதையும் வந்து அவர் வந்து அழிச்சிட்டாரு. இப்போ இந்த சோமபுரா வந்து நம்ம எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணது தர்மபாலான்றது படித்தோமா. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 27 ஏக்கர்ஸில் இருக்குது. இதில் என்னென்ன மேஜர் சென்டர் ஆஃப் படிக்க ஆரம்பித்தோம் போல சோமபுராவில் புத்திசம், ஜெயினிசம் அண்ட் இந்துசம் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது நதியா. ஆஃப்டர் அதாவது தக்ஷஷீலாவும் நலாந்தாவும் டிஸ்ட்ரக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த நதியா வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து ஃபார்முலா வந்து நவாத்வீப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நவாத்வீப் அப்படின்ற நதியானவே நவாத்வீப் வந்து சொல்லுவோம். இது வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா கங்கா அண்ட் ஜலாஞ்சி ரிவர்ஸ்க்கு நடுவில் வந்து இது இருக்குது. இந்த நதியா அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்துஸ் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் பற்றி சொல்கிறது. இதில் என்னென்ன இதில் எஜுகேஷன் இருந்து பார்த்திங்கன்னா நவாதிப், சாண்டிப்பூர் அண்ட் கோபாலபுரா அப்படின்னு வந்து 3 இது இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா இது வந்து 1 word மாதிரி சொல்கிறேன். நம்ம பணின்றது ஞாபகம் இருக்கா? மணின்றது யாருன்னா தக்ஷஷீலா படித்த முக்கியமானவங்க. ஓகேவா. பணினின்றது கிராமர். அவர் கிராமர் எழுதுவோம். சான்ஸ்கிரிட் கிராமர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஜிவாகா என்னது ஃபாதர் ஆஃப் மெடிசன், புத்திசம் மெடிஷனு. அதே மாதிரி பாஸ்கரா இருக்கார். பாஸ்கரானது அஸ்ட்ராமி பற்றி சொல்கிறது.
அப்படின்ற ஒரு ஃபிசிக்ஸை பற்றி சொல்கிறது. இப்போ இந்த விஹாராஸ்னு ஒன்று இருக்குன்னு இல்லையா, இதுலேருந்து கொஷின் வந்தது, அதனால தான் இது நான் போட்டிருக்கேன். விஹாராஸ் அப்படின்றவர் என்ன சொல்லுவாங்கன்னா மோனஸ்டரிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த விகாராஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ புத்திஸ்ட் பிளேஸ், அதாவது புத்திஸ்ட் மாங்க்ஸ் இருக்காங்கல்ல அங்கே சாமியாரா அவங்க மெடிடேட் பண்ணுறது அந்த மாதிரி பிளேஸை தான் வந்து பார்த்திங்கன்னா விகாராஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த விகாராஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் சிச்சுவேட்டட் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா தக்ஷஷீலாவில் இருந்தது, நலாந்தாவில் இருந்து வலாப்பி, விக்ரமஷீலா, ஓடண்டபுரி அந்த ஜெகந்தாலாவில் இருந்தது. இப்போ இதில் இல்லாதது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா சோமபுராவில் இல்லை, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சோமபுரியில் இல்லை, அண்ட் தென் மித்திலாவில் இல்லை, ரெண்டுத்தில் மட்டும் தான் இல்லை, மீதி எல்லா யூனிவர்சிட்டிலையுமே அது இருந்தது. இப்போ அந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.